நம்ம தோட்டத்தில் கரும்பு நடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொங்கலுக்கு வாங்கியிருந்த கரும்புல ஒரு 4 துண்டு வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து வெட்டியிருக்க கரும்புல வந்து இந்த 2 முழி வர்ற மாதிரி வெட்டியிருக்கோம். ஏன் அப்படின்னா சப்போஸ் ஒரு முழி நமக்கு வளரல அப்படின்னா இன்னொரு முழியிலேருந்து வளர்ந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா கரும்புமே வந்து வெட்டி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்படி மண்ணை வந்து நல்லா அமுக்கி விடுறதுனால நமக்கு வந்து தண்ணி ரெகுலராக ஊற்ற அந்த மண் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக சரியாது. நமக்கு வந்து பாத்தி வந்து அடிக்கடி எடுக்க வேண்டியதில்லை. ஸோ நம்ம தண்ணி ஊற்றி எல்லாமே நல்லா ரெடி பண்ணியாச்சு. வாங்க கரும்பையுமே வந்து நம்ம வந்து நட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய வேலையுமே முடிச்சிட்டோம். கரும்புமே ஒரு ப்ராப்பராக நட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி வளருது அப்படிங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி வளருது அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.